இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். நன்றி அண்டவா, நன்றியோடு துதிக்கிறோம் அண்டவா, நாவாளை துதிக்கிறோம் தகப்பன். ரீசன்ட் டேஸ்ல தகப்பன் பேசின ஒரு வார்த்தை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ போடாமனே நானும் உன்னோட வருவேன். அவர் சொன்னது நான் அப்படியே சொல்றேன். நீ போ, நானும் உன்னோடு கூட வருவேன், அந்த பிள்ளைகளை நான் பார்த்தேன் என்று சொன்னார். இப்படிதான் சொன்னார். இது என்னடா இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு புரியல. ஏன் இப்படி ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இப்படி ஏங்குறாரு? எனக்கு ஒரு நாள் இந்த வாரங்கள்ல நான் அதை குறித்து தியானிச்சு கொண்டே வந்தேன். அப்ப யாக்கோபை குறித்து நான் படிக்கும்படி எனக்கு ஆண்டவர் தோன்றினார். இப்ப யாக்கோபை குறித்து படிக்கும் பொழுது அதுல ஒரு காரியம் இருந்தது. என்ன காரியம் அப்படின்னா, யாக்கோப்ட ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நீ எகிப்துக்கு போ அப்படின்ற. இவர் கொஞ்சம் பயப்படுறாரு. அப்ப ஆண்டவர் தாமே யாக்கோபு கூட பேசுகிறார், இரவிலே பேசுகிறார். யாக்கோபு, நீ பயப்படாதே, உன்னோட கூட நான் வருவேன், எகிப்துக்கு நான் வருவேன் அப்படின்றார். நீ படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உன்னோடு கூட நான் வருவேன், நீ போ அப்படின்ற. அவர்தான் ஒரு நாள் சொன்னார், நீ போ, நான் வருவேன் அப்படின்னு. என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப எகிப்துக்கு யோசேப்பு ஏற்கனவே இருக்கிறாரு. யாக்கோபு உள்ள நுழையும் பொழுது அவர் வழியா யார் வர்றாருன்னா, எல்லாம் உள்ளவரே வருகிறார். உன்னோடு கூட நான் வருவேன், அந்த மக்களை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இது அர்த்தம். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன், விளங்கி சொல்லுங்க. அப்ப அப்படிதான் சொன்னார். அப்படிதான் ஒரு நாள் என்னிடத்துல சொன்னார், நீ போ, நான் பார்ப்பேன், உன்னோடு கூட நான் வருவேன், அந்த மக்களை நான் பார்ப்பேன் என்றார். அவருக்கு ஒரு டூல் தேவைப்படுது இந்த உலகத்தில். இந்த மக்களை பார்ப்பதற்கு ஒரு டூல், அதுதான் நாம நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு உகந்த பாத்திரமாக இருக்கும் பொழுது அவர் உங்களை வைத்து அந்த மக்களை பார்ப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அந்த மக்களை பார்ப்பார், உங்கள் வழியாக பார்ப்பார், உங்களை வைத்துக் கொண்டு பார்ப்பார். இந்த பிள்ளைகளை அதுதான் போக சொல்றார், நீ போ அப்படின்னு சொல்லுவது. அப்ப நீங்கள் போகும் பொழுது தகப்பன் போக சொன்னால் கட்டாயம் போங்க. உங்களை கொண்டு, உங்கள் கண்கள் வழியாக உங்களை கொண்டு அவர் பார்ப்பார். அன்பு ஆத்ம நேசர், அவர் ஆத்ம பிரியர், எல்லோருக்காகவும் பாடுபட்டு ரத்தம் சிந்தினவர். அவருக்குத்தான் அந்த வேதனை வலி. அவர் வருவார், இந்த பிள்ளைகளை நான் மீட்கணும், யார் எனக்காக அப்படின்ற மாதிரி அவர் வருவார். கட்டாயம் வருவார். ஆண்டவர் சொன்னால் நீங்கள் செய்யுங்கள், போ என்றால் போங்கள், நில் என்றால் நில்லுங்கள், போகாதே என்று சொன்னால் போகாம. அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த காரியம். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் ஓடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன்
தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும் தேடும் அன்பு தெய்வம். ஈஸ்வரோவிரா அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார், நித்தமும் தேடுகிறார். எனக்காக பேசக்கூடியவன் யார், எனக்காக போகிறவன் யார்? அப்படிதான் அவர் ஆர்வம் உள்ளவராய், ஆத்ம நேசம் உடையவராய் தேடிக்கொண்டே இருக்கிறார், நித்தமும் தேடிக்கொண்டே இருக்கிறார், நித்தமும் தேடிக்கொண்டே. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், இன்னொரு காரியம் என்னுடைய வாழ்வில் நடந்த சம்பவம். இதை சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் கட்டாயம் வரும், அதனால ஒன்றும் தவறில்லை. முதலாக நான் ஒரு சில பேருக்கு சொல்லியிருப்பேன், ஆனால் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஜீசஸ் கால்ஸ் சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அதுக்கு முன்னாடி நான் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் அங்கே என்ட்ராகிறேன். அப்பெல்லாம் டிஜிஎஸ் இல்லை, டிஜிஎஸ் மறுக்கிட்டார். அந்த ஜீசஸ் கால்ஸுக்கு நான் உள்ள நுழையும் பொழுது ஆவியினா நான் ஆட்கொள்ளப்பட்டேன். பயங்கர பிரசன்ஸ். அப்போ ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னா, he is longing for good soul அப்படின்னார். ஒரு நல்ல ஆத்மத்திற்காக இயக்கத்தோடு இருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த சென்டென்ஸ் தான், அவ்வளவுதான். இது என்னுடைய இருதயத்தில் ரீங்காரமிட்டது. இது கேட்ட மாத்திரத்திலே எனக்கு என்ன அறியாமல் கண்கள் கலங்கி அழுதுகிட்டே இருந்தேன். நான் ஆக்சுவலா புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா போயிருந்தேன். பட் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இது பேசின வார்த்தை தகப்பன்ல, அது it comes from DG's வாய்ஸ். அது டிஜிஎஸ் வாய்ஸ் எனக்கு நல்லா தெரியும். ஒரு வாய்ஸ் நான் நிறைய டாக்குறதெல்லாம் கேட்டுருக்கோம்ல. அப்படி ரீங்காரமிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நல்ல ஆத்மத்திற்காக யார் போவார்கள், யாரை நான் அனுப்புவேன் அப்படின்றதுக்காக வேண்டிய அவர் இயக்கத்தோடு காத்து கொண்டு இருக்கிறது. தகப்பன் அப்படி இருக்கிறதை அவர் ஒளியாக நான் உணர்ந்துகிட்டேன். தேடும் அன்பு தெய்வம். சாட்சியா சொல்றேன், நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன். அதான் சொல்றேன். அப்படிலாம் பேசுவாங்களா? பேசுவார்கள். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, இனிமே வரக்கூடிய காலங்களாக இருந்தாலும் சரி, தகப்பன் வந்தார் என்றால் அவரோடு கூட சேனைகள் அம்புட்டும் வரும். வான தூதர்கள் புடைசூழ வருவார்கள். அது மாத்திரமல்ல, புனிதர்களும் வருவார். இயேசு கிறிஸ்துவோடு அந்த மறுரூப மலையில் பேசியது மோசஸும் எலியாவும். நல்லா கவனிச்சு, இறந்தவர்கள் பேசுகிறார்கள். எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. படப்போகிற பாடுகளை குறித்து பேசுகிறார்கள். அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன். வார்த்தை தான், purely word. From the mouth of the Lord, from the mouth of the saints, from the mouth of the messenger Gabriel or Michael, over maybe எல்லாமே தகப்பனோடு இணைந்து இருக்கிற மக்கள் தேர்ந்து வருகிற வார்த்தை. அது தகப்பனுடைய வார்த்தை. அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன். அந்த வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஓடுங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். ஓடுங்கள். எனக்கு தகப்பன் என்ன வார்த்தை தெரியுமா கொடுத்தாரு, அதையே நான் உள்ள போகலன்னா.
லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம். நான் பார்த்த ஆவிக்குள்ளான ஒரு காரியம் என்னன்னா, கடற்கரையோரம் தகப்பன் நின்று கொண்டு இருக்கிற மாதிரியும் ஒரு ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் தான் ஆவிக்குள்ளாக பார்த்த காரியம். இதை பிள்ளைகளுக்கு சொல்லி என்ன ஆண்டவரே, எனக்கு பிடிபடல ஆண்டவரே அப்படின்னு. இப்பதான் இந்த லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் சில காரியங்கள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, அப்பதான் அங்க பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்களை எல்லாம் ஆண்டவர் அழைத்திருப்பார். அந்த காரியங்கள் தான் அந்த லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்துல இருக்கும். அவரு அந்த படகு சரி செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு படகுல ஏறிட்டு ஒரு அங்க போதிக்கிறதாக பார்க்கிறேன். நான் படிக்கிறேன் பார்க்கிறேன். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்படி நெருங்கி அப்படி தேவ வசன தகப்பனுடைய வார்த்தையை கேட்பதற்கு வருவார்கள். நாம எப்படி இருக்கிறோன்றதுதான் முக்கியம். தகப்பனோடு நாம் இணைந்திருந்தால் கட்டாயம் தகப்பனுடைய வசனத்தை கேட்கும்படி, ஆவியுள்ள தகப்பனுடைய வார்த்தையை கேட்கும்படி, இருதயத்தில் குத்தி நொறுங்குண்டு போகும்படியான அந்த வார்த்தையை கேட்கும்படி கட்டாயம் வருவார்கள். அதற்குரிய பாத்திரமாக இருந்தால் கட்டாயம் வருவார். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலைசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். படகுல உட்கார்ந்து போதகம் பண்றார். அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். போதகம் பண்ணி முடிச்சுட்டாரு, மக்களோட பேசிட்டாரு. சீமோனுடைய படகுல தான் ஏறி அவர் பிரீச் பண்ணி இருக்கிறாரு. அப்ப சொல்றார், சிவனை பார்த்து சொல்றார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இதுதான் பேசேஜ். என்ன பேசேஜ்னா, தகப்பனுடைய வார்த்தை கேட்டு, ஏன்னா இரவு முழுசும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. இது 2க்கும் உள்ள வித்தியாசத்தை அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி தர சொன்னார். நீங்க ஓடுங்க, நீங்க பாட்டு ஓடிக்கிட்டே இருங்க. தகப்பனுடைய வார்த்தை கேட்காம ஓடி பாருங்க, ஒரு ஆத்மா கிடைக்காது. நான் வேணா சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். சும்மா வரும் ஓடிடும், நண்டு பாம்பு இதுதான் மாட்டோம். என்னடா இப்படி சொல்லு நினைக்காதீங்க. இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஆண்டவர் சொன்னதுனால சொல்றேன். தகப்பனுடைய வார்த்தை கேட்டு சீமோன் கீழ்படி இரவு முழுசும் ஒன்னும் அம்புள்ளையா, ஆனா ட்ரை பண்ணேன், ஓடுனேன், இன்னும் கிடைக்கலையே. அப்ப ஆண்டவர் அந்த மீன்களுக்கு கட்டளையிட்டு தள்ளி கொண்டு போய் ஆழத்துல போடுங்க, அப்படியே நம்பிடும் அப்படின்னு சொன்னதுனால இவர் அதை நம்பி விசுவசிச்சு போடுறாரு. வலை கிளியத்தக்க அளவிற்கு மீன்களை பிடிக்கிறார். இதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்பலாம். அதாவது தகப்பனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் போங்க, அங்க ஆத்தும் ஆதாயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன். லேஷரோ பிஷரோ பிஷரத்தினை ஷக்கலாம், லேஷரோ பிஷரோ பிஷக்கலாம். அப்படிப்பட்ட பிரயாசம் உடையவர்களா, என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நெல்லுங்களேன், முடிஞ்ச அளவுக்கு தகப்பனுடைய வார்த்தைக்காக மண்டியில நெல்லுங்க. யாராவது பிரயாசப்பட்டு என்னத்தையாவது செய்யுங்க. ஒரு வார்த்தைக்காக நில்லுங்க. ஒரு வார்த்தை ஆண்டவர் பேசிட மாட்டாரா? அதுக்காக நில்லுங்க. அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவர, அதுக்காக பிரயாசப்பட்டு தகப்பனுடைய பாதத்தை அருகே அமர்ந்து கேளுங்க. ஒரு வார்த்தை கொடுங்க. ஏன்னா இயேசுநாதருமே அப்படிதான். அவர் போதகம் பண்ணின அம்புட்டு வார்த்தையிலும் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அப்படியே போதித்தார். அதைத்தான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லித்தர விரும்புகிறார்.
அப்படியே பெற்றுக்கொள்ளும். தகப்பனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அப்படியே போதியுங்கள். அதிலே மிகுந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வலை கிளியத்தக்க அளவிற்கு மீன்களை பிடிக்கலாம், ஆத்துமத்தை பிடிக்க முடியும். அது இல்லாம ஓடி பாருங்க, பிரயாசப்பட்டு நீங்க எதிர்ப்பீங்க, இல்ல பிரயாசப்பட்டு வலை வீசுவீங்க, ஒன்னும் தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டுங்க. பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வசனமே பார்த்தோம் இல்லையா, திரளான ஜனங்கள் அவருடைய வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்களா. அப்படி நெருங்கி வருவாங்க ஆத்துமாக்கள். அப்படி வரும். எப்படி வரும்? தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நம்ம கொடுத்தோம்னா அப்படியே ஆத்துமாக்கள் கட்டாயம் வரும். அதையெல்லாம் தகப்பனிடத்துல கொண்டு போய் சேர்த்து அவர் சந்தோஷப்படும்படியாய் மகிழும்படியாய் நாம் செய்யலாம். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை வரலன்னா ஸ்டில் வெயிட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்ப அவர்கிட்ட வார்த்தை வரலன்னா வெயிட் பண்ணுங்கன்னு அர்த்தம். அவசரப்படக்கூடாது. ஊழியத்தின் பாதையில் அவசரமே கூடாது. அவசரப்பட்டுட்டோம்னா சிக்கல் ஆயிடும். கடைசி நொடி பொழுது கூட அவர் தகப்பன ஏதாவது சொல்லி தரலையா, பொறுமையா இருங்க, காத்திருங்க. இதைத்தான் பெந்தியாஸ்து மக்கள் செய்யறாங்க. நான் காத்திருந்து வார்த்தை பெற்றுக்கொண்டேன் என்று கத்தோலிக்க திரு அவையில இருக்கிற நாம இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை நாம் இன்றைக்கு படிப்பினையாக பெற்றுக் கொள்கிறோம். அவரிடத்திலிருந்து வார்த்தை பெற்றுக்கொண்டு நீங்க ஆத்தும ஆதாயத்துக்கு நீங்க போங்க. அன்றைக்கு ஆதாயம் பண்ணி கொள்ளலாம். ஆத்தும ஆதாயம் நமக்கா பண்றோம்? நம்ம வெறும் கருவி தானே, ஒன்றுமே இல்லாத பாவிகள் தானே, பரதேசிகள் தானே, இந்த உலகத்தில் நிலையற்றவர்கள் தானே. இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போமான்னு தெரியாதுங்க. நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. நம்முடைய நிலை இயேசு கிறிஸ்துவுக்கு தான் தெரியும், அவருக்குத்தான் தெரியும். பரதேசி மரதேசியுமா இருக்கிறோம் ஆண்டவரே என்றான் பிள்ளைகள். இன்றைக்கு பூத்து நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம அப்படிப்பட்டவர்கள் தான் நாம். ஆனால் அவருக்கு தேவை ஒரு உடம்பு. இருக்கிற மட்டும் அவர் காரியத்தை செய்து முடித்து நாம் ஓடுவோம். நம்ம பவுலை போல ஓடி முடித்தேன் என்று சொன்னாரவா, அது போல ஓடி முடித்தேனப்பா, இந்த ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல கடைசி மட்டும் உங்களுடைய விருப்பத்தை செய்து முடிக்க நான் சித்தமா இருக்கிறேன் என்றவரை என்று சொல்லக்கூடியவர். ஒரு பாவமன்னிப்பு கேட்போம். ஆதியில இருந்த அந்த வலு சட்டத்தோடு இணைந்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரே கேட்போம். மன்னியும் ஆண்டவரே எனக்கு கேளுங்க. ஒவ்வொருத்தரும் கேளுங்க. நானும் கேட்கிறேன். அப்பான்னு கூப்பிட்டு, அறிந்து அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் நம்ம மாசுல அப்படிதான் சொல்லுவோம். இந்த மாதிரி அறிந்து செய்தோம் என்று சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல தெரியாம அந்த பாம்போடு கூட பரிசேய சதுசேய ஏரோதி அந்த புளிப்பு மாவோடு கூட நாங்கள் கலந்தோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. பல்வேறு விதமான போதனைகளுக்கு நாங்கள் எங்களை உட்படுத்தி சாத்தானுடைய போதனையெல்லாம் எங்கள் இருதயத்தில் இருக்கிறது ஆண்டவரே, அவற்றை இப்பொழுது எடுத்து போடுங்க. ஆகப்பா, ஒவ்வொருத்தரும் கேளுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. பழையது வேண்டாம். ஒவ்வொரு நாளும் தகப்பனிடத்திலிருந்து வார்த்தை பெற்றுக் கொள்ளும்படியா. பழைய புளித்த மாவு வேண்டாம். புதிதாக இருக்கக்கூடிய தகப்பனுடைய வார்த்தை பெற்றுக் கொண்டு ஓடக்கூடியவர்களா. வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன், பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில்
அழைத்தறிஞன் காலம் கடந்த கலைஞன் நம் தலைவன். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும் தேடும் அன்பு தெய்வம். என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும். பிறந்து வந்த வார்த்தை அப்படியே சொல்றேன். அவரு ரொம்ப கெஞ்சிதான் கேட்கிறாரு உங்ககிட்ட. ப்ளீடிங் எவ்வளோ பிள்ளைகள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனாலும் உங்களை அவர் கெஞ்சிதான் கேட்கிறார். கொஞ்சம் இடம் கொடுங்க, மீதி நான் பார்த்துக்கிறேன்றார். ஹதயத்துல கொஞ்சம் கொடுங்கல. அவர் ஆளுகை செய்து அவர் காரியத்தை அவர் நிறைவேற்றிக் கொள்வார். எல்லாம் தெரிந்து முட்டாள்தனமாக இருந்திடக்கூடாது. எல்லாம் அறிந்து பரிசேயர்களை போல இருந்திடக்கூடாது. உங்களை அவர் ஒரு எப்படி சொல்றது, நான் கூட ஆண்டவரை கெஞ்சிரிங்க அப்படின்னா என்னுடைய இருதயத்திலிருந்து வார்த்தைகள் வந்தது. ஆனா இல்லடா, பிள்ளைகள்கிட்ட நான் கேட்டா பொண்ணுங்கடான்றார் அவரு. அவர் ரொம்ப அப்போ சிலர்களுடைய கால்களை கழுவின அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். உங்கள் கால்களை கழுவி அவர் உங்களை கேட்டுக்கொள்கிறது என்னன்னா, கொஞ்சம் இடம் கொடுங்க, என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதற்கு கொஞ்சம் இடம் கொடுங்களேன்னு கேட்கிறார். ஏன் அப்படி தெரியல ஏன் அப்படி ஒரு தகப்பன், ஏன்னா உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் பிடித்ததுனாலதான் அப்படி இல்லை கேட்பார்லமா. ஓடான வச்சு அவரு எல்லாத்தையும் படைத்தவர். யாவற்றை படைத்தது படைத்த பொருளை பார்த்து கெஞ்சது. சொல்லுங்க, ஏன் ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டவரை, என்னை ஏற்படுத்த மாட்டவரை என்று சொல்லக்கூடியவர்களா? வேணப்பா கெஞ்சாதீங்கப்பா. ஐ எம் கமிங். உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இதோ நண்பர்கள், ஒரு தகப்பனாய் ஒரு கடவுளாய் நீங்க ஏன்பா கெஞ்சுறீங்கன்னு கேட்கலாம். தப்பு கிடையாது. எல்லாம் நடுங்குகிறது. இந்த மனுஷன் மாத்திரம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளும் அவரை கண்டு நடுங்குகிறது. பேய பயப்பா, அப்புறம் என்ன? எல்லாம் பயப்படுறாங்க. மனுஷனுக்கு பயம் இல்லை, தெய்வ பயமற்றவர்கள். அதான் குடும்பம். அவர்தான் படைத்தார், அவர்தான் உண்டு பண்ணினார். நரம்புகள் சதைகள் எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தகப்பன் அவர்தான். தகப்பனுக்கு, ஆவிக்குரிய தகப்பனுக்கு, என் ஆத்தும தகப்பனுக்கு கீழ்ப்படிய மறுக்கணும். கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை என்ற வாழும் காலம் போதும், என் தகப்பன் போதும், என் இயேசு
போதும் போதும் அன்பு தெய்வம் என் கல்வாரி அன்பு தெய்வம். லேஷரோ விஷரோ 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 விஷக்கா உங்க அன்பு போதும் என்றவரை வருகிறேன் என்றவரை ஒப்பு கொடுங்க. யாரெல்லாம் உண்மையா ஒப்பு கொடுக்கிறாங்களோ இன்றைக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்றால் என்னை அடித்து நொறுக்குங்கள் ஆண்டவரே. நான் மடிந்து போகட்டும், இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. சொல்றேன் கேள்வி. யாக்கோப படிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ரெபெக்கா யாக்கோபு சொல்ற அப்படி இந்த மாதிரி ஈசாக்கு ஆசீர்வதிப்பதற்காக அவரு மூத்த மகன்கிட்ட சொல்றாரு, என்ன மூத்த மகனும் பட்சமா இருக்கிறார், பாசமா இருக்கிறார், பேசாமல போய் ஆசீர்வதிக்க புரண்டாமானே போய் காட்டுல போய் நல்லா அடிச்சு கொண்டு பிடிச்சிட்டு சாப்பிடுவோம், அவனை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றார். இதை கேட்டுட்டு ரெபெக்கா தன்னுடைய மகன் தான், ஏசாவு மகன் தானா இதெல்லாம் தகப்பன் தாயுடைய ஆவி அப்படி, தாய் மரியாளுடைய ஆவி அப்படி, அந்த ஃபெமினின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட் அப்படி இருக்கிறாங்க. அது அம்மா இருந்தா மட்டும்தான் அப்படி எல்லாம் முடியும். நான் அப்படி இல்லை, அதனால சொல்றேன். என்னன்னா கருவுல இருக்கும் பொழுதே 2 பேரும் அங்க முட்டிக்கிறாங்க, உள்ளடி இருக்கும் பொழுது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளும்படிதான் அந்த அம்மா புருஷன் போகல, தகப்பனை தேடுற அந்த ரெபெக்கா. அப்ப ஆண்டவர் பேசுறாரு, இருப்பாங்க இது என்னடா 2 பேரும் முட்டிக்கிறாங்க, இது என்னன்னு தெரியலையே ஆண்டவர், என்ன கர்த்தரை நோக்கி சென்றார்களாம், கர்த்தரத்தில் வேண்டிக் கொண்டார்கள், கர்த்தரிடத்தில் கேட்கும்படி போனார்கள். அங்க என்ன பதில் வருது? அப்ப யாக்கோபதான் ஆண்டவர் பிளஸிங், அந்த யாக்கோபதான் ஆண்டவர் சொல்லி இருப்பாரு, இந்த காரியத்தை நல்லா கவனிங்க. என் புருஷன்ட்ட கூட சொல்லல, ஈசாக்கு கூட சொல்லல, அந்த ஆசீர்வாதம் பெரும் வரைக்கும் காத்திருந்தார். எப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஒரு தாயாக அங்க இருக்கிறத பார்க்கிறோம். அதெல்லாம் தாய் மரியாளுடைய ஆவிதான், நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். முழுக்க முழுக்க தாய் மரியாளுடைய ஆவி நிறைந்து, இது கடவுளுடைய ஆவி. அப்படி சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணி புருஷனை கூட சொல்லாம எப்படியாவது யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் என்று. புதிய ஏற்பாட்டுல இவர்தான் மீசையான்னு தாய்க்கு தெரியும். அந்த மீட்பை பெற்று பிள்ளைகளுக்கு தரும்படியாக வரைக்கும் சொல்லவே இல்லை. நாசரேத்துரிய சுதான் வளர்க்கிறாங்க அம்மா. பெத்லேகமில் பிறந்த தகப்பன் பெத்லேகம்ல தான் பிறப்பாருன்றது பரிசேயர்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ரகசியத்தை கடைசி மட்டும் அந்த மீட்புக்காக ஒருவரிடத்திலும் சொல்லாதபடிக்கு தன்னை அடைத்துக் கொண்டார்கள். மீட்பு வரைக்கும், மீட்பு அந்த சக்சீட் பண்ற வரைக்கும், வெற்றி சிறக்கிற வரைக்கும் அப்படி இருக்கணும். அப்படி இருக்கு எல்லாம் கடவுளுடைய ஆவிதான். அப்படி தாய்மறையாள இடத்தில் நிறைந்திருந்தால் தகப்பன், அதனாலதான் அப்படி இருக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நாம அப்படி இருப்போமா? ரகசியத்தை காத்து அது நடைபெறும் வரைக்கும் காத்திருந்து அதை நிறைவேற்றும் வரைக்கும் அமைதியா இருப்பது என்ன ஒரு ஆசீர்வாதம். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், இந்த வானதேவன் தந்த
வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும் தேடும் அன்பு தெய்வம் லேஷரோ விஷரோ விஷரா லேஷரோ விஷரோ 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 விஷரா. அங்க ஒரு காரியம், அதுதான் நான் மறந்துடுவேன்டான் நான் மீண்டும் ஞாபகப்படுத்துறதற்கா நன்றி சொல்றேன். அந்த அம்மா சொல்லுது ரெபேக்கா, இவரு வந்து யாக்கோபு சொல்றாருமா, கண்டுபிடிச்சிட்டாருன்னா சமைச்சு போட்டுருவாருமா, வேண்டாம். நம்ம சொல்லுது தகப்பனுடைய காரியத்தை அதை நிறைவேற்றணும் இல்லையா? அப்ப நம்ம சொல்றது என்ன தெரியுமா, அந்த சாபம் என்மேல் வரட்டும் அப்படின்னு தாய் ஏற்றுக்கொள்கிறார். தாய் ஏற்றுக்கொள்வதற்கு ரெடி ஆகிறாள். அந்த சாபம் சபிச்சார்னா அது என் மேல் வரட்டும், நீ போட, நான் சொல்ற செய்டாம, நான் சொல்ற செய். ஆசீர்வாதத்திற்காக அப்படியான ஒரு புதிய ஏற்பாட்டு தாய் மறியலும் அப்படித்தான். ஏதாகிலும் என் மேல் வரட்டும், நீ துணிந்து செல், நான் இருக்கிறேன் என்று ஆதரவாக நின்ற தாய் மறியாள். அந்த சாபம் என்மேல் வரட்டும், வராது. எப்படி வரும்? அங்க யாக்கோபுக்கு வந்ததா, இல்ல ரெபேக்காளுக்கு வந்ததா? அல்ல. வெற்றி சிறந்தவர்களாக தான் இருந்தாங்க. இங்கேயும் அப்படித்தான், வெற்றி சிறந்தவர்களாக தாய் மறியாளும் இயேசு கிறிஸ்துவோம் துணிந்து நின்றவர்கள், மீட்புக்காக துணிந்து நின்றவர்கள். ஒரு காரியத்தை சொல்றேன், இன்னொரு காரியம் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆபிரகாம் ஈசாக்கு பலியிடுவதற்காக மோரியா மலை அந்த இதுக்கு விட்டு போறார்கள். அதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க, படிக்காத காரியம் இல்லை. அதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீ இப்படி பலியிட துணிந்ததுனால் அப்படின்றார். இதுதான் ஆண்டவர் அங்க பேசியிருப்பாரு. நான் அதை எடுத்து படிக்கிறேன், அப்பதான் புரியும் எங்களுக்கு. ஒரே செகண்ட், அதுல ஒரு காரியம் இருக்கு, எங்களும் அதை ஒரே செகண்ட் எடுத்துக்கிறேன். ஆதியாகும் 22வது அதிகாரம் 16 படிக்கிறார். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், இந்த காரியம் அவர் பலியிட துணிஞ்சிட்டார். இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். நீ இப்படி செஞ்சதுனால, இந்த காரியத்தை செய்ததுனால ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் பூமியில் உள்ள மணல் இருக்கு பார்த்தீங்களா, கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஒரு நாள் ஆண்டவர் இதை குறித்து நான் தியானிச்சுட்டு இருந்தேன், சொல்லி கொடுத்தாரு. ஆவியானவர் தன்னை அப்படி உந்தியே சொல்லு. இப்ப ரீசெண்டா இந்த வாரத்துல என்ன ரைட்டர் அதெல்லாம் வாங்கின கரெக்டு தான்டா, ஆவியானவர் முன்னாடி எப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு அதை சொல்றதா. இந்த ஒன்லி பிகாட்டன் சன் ஆண்டவர் கொடுத்தார், இந்த பூமிக்கு அனுப்பி நம்மளையெல்லாம் மீட்கும்படிக்கு அவர் கொடுத்தாரு இல்லையா? அப்ப ஆவியானவர் ஏறுறார், வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் உன் சந்ததி பெருகட்டும் ஆண்டவரே. யார இல்லாமல் அவரை ஆசீர்வதிக்கும்படி ஆவியானவர் அப்படி செபிடா அப்படி பிளஸ் பண்றான். நானே ஏப்பா நான் ஏப்பா நீ இப்படி
இல்லடா அப்படி ஜெபிடா நீ. அங்க அவரு ஆபிரகாம் துணிஞ்சார் உதயா, இவரு துணிஞ்சிட்டாரு. ஒரே பேரான மகனை கொடுத்தார். அப்படி பிளஸ் பண்ண சொல்லி ஆண்டவர் பிளஸ் பண்ண, ஆண்டவருக்கு நன்றி சொன்ன. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு, சந்தோஷமாவும் இருந்தது அந்த பிரேயர். இப்ப ரீசன்ட் டேஸ்ல நடந்த காரியத்தை அதைய சொல்றாரு. ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள், இந்த பூமியில மனிதராய் அவதரித்து ஒன்லி பிகாட்டன் சொன்ன கொடுத்தது யாரா அப்படின்னு கேட்டார். ஐயோ தாய் மரியாதை, ஏன்னா அவனுக்கு தெரியும் இல்லையா, தெரியும் இல்லையா. அப்ப அம்மா நல்லா இருக்கணும் இல்லையா. வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் இந்த அம்மாவுக்கு சந்ததி உண்டு பண்ணுவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? நம்ம நல்லா இருக்கணும்ல, தாயோடைய சந்ததி நல்லா இருக்கணும்ல. அதற்காய் ஓடி உழைக்கக்கூடிய கால்கள், அதற்காய் ஓடி உழைக்கக்கூடிய இருதயம். ஆசீர்வதிங்க. யார் யாரை ஆசீர்வதிப்பது பரவாயில்லை. நல்லா இருங்கம்மா, நம்ம பெத்த தாயை நம்ம சொல்றதுலமா நல்லா இருமா. நல்லா இருக்கீங்களாம்மா? போன் பண்ணி கேட்கிறோம்ல, எப்ப நல்லா இருக்கீங்களா? இப்போ அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா துடிச்சரம்ல, இருதயம் உடைந்து சுக்குநூறா போகுதுல்ல. இந்த அம்மாவுக்கு சந்ததி வேண்டுமே. தாய் மரியாளுக்கு சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணி தகப்பன் உண்டு கொண்டோம். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த, உன்னை தாய்க்கு சேர்ந்துட்டா தகப்பனுக்கு இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா? அப்படிலாம் இல்லை, எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறாங்க. வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் இன்பம் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். உங்களை எல்லாம் அழைக்கிறார் ஆண்டவர். ஏற்கனவே சொன்னேன், அவரு ரொம்ப கெஞ்சி கேட்கிறார். தாய்க்கு சந்ததி உண்டு பண்ண உங்களையெல்லாம் அவர் கெஞ்சுகிறார். கால்களை முத்தமிடுவதிலும் சக்கரா உங்கள் கால்களை களவ அவர் விருப்பமாக இருக்கிறார். இடம் கொடுங்கள் போதும். காலம் கடந்த கலைஞன் என் தகப்பன், என் மீட்பர், என் ராஜா, இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். தாய் மரியாளுக்கு சந்ததி உண்டு பண்ணும்படியாக, பெருகும்படியாக, பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அவர் நம்மை ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். உண்மை, உண்மை, உண்மையிலும் உண்மை. தகப்பன் நமக்காக ஒரே பேரான மகனை கொடுத்தார். தாய் மரியாள் ஒரே பேரான மகனை கொடுத்தார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நிற்க வேண்டும், பெருகவே பெருக வேண்டும். இந்த பூமியில் அவருடைய சித்தம் நிறைவேறட்டும். தாய் மரியாளுடைய சந்ததி இருக்கட்டும், அவருக்கு உகந்த விதத்தில் வாழட்டும் என்று சொன்னேன். பிள்ளைகளே, மீண்டுமாய் ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள். போதும், போதும், யாவற்றையும் விட்டு விட்டு வாருங்கள். தகப்பனுடைய அன்பில் பெருகினவர்களாய், தகப்பனுடைய அன்பின் ஆவி உங்களிடத்தில் நிறைந்திருக்கும்படியாக தகப்பன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். இல்லாமல் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உங்களுக்குள்ளே இருக்கும்படியாக
நன்றி நன்றி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் ஆண்டவா. உம்மால் ஆகும், எல்லாம் ஆகும். நீர்தாமே அவற்றையும் செய்து முடித்தீர். உடைய ஆவியினால் எல்லாம் கூடும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறேன். இந்த பிள்ளைகளை நிரம்ப உடைய ஆவியினால் நிரப்பி இருக்கிறேன். அதற்காக நன்றி சொல்கிறேன். நன்றி நன்றி நன்றி.